அந்த தலையை டை அடி கூடாதா? வீட்டுல என்னதான் வேலை? வயசானவங்கள நீ வந்து ஏதாவது பேசுன இவன் மவனை போத வாங்குவேன். அதுவா வயசான ஆயா? அதுவா பாரு. நேத்து ஒண்ணே இல்ல, அவன் பையன் நான் சொன்னாரு எங்க அம்மா கொட்டாவில மாடு இருக்குது, அது வெளியே புடிச்சு தட்டி கொஞ்சம் கால கழிப்பு கிடலாம், அது கொஞ்சம் கால கழிப்பு கிடணும். அதை போய் வயசானு சொல்லிங்கிறிய. அவன் பையன் நேத்து சொன்னாரு கொட்டாவில மாடு வெளியே புடிச்சு தட்டு நான் விழுப்புரம் போயிட்டு வர சொல்றேன். வந்தது பாருங்க கேள்வி போகும். என்னடா பையன் இந்த வயசான நாட்டுல என்ன போய் வேலை வைக்கிறேன், நான் நடக்கூட நாடு இல்ல கடற்கரை வேலை வைக்கிறேன். நாளைக்கு நம்மள்தான் ஏறி வேலை சொன்னாங்கயா, பாண்டி எடுத்து நட்ட ஊர்ல பணம் வட்டிக்கு ஒரு மணிதான் கேள்விய ஏமாத்திட்டு கூட போறானுங்க. என்கிட்ட கூட அடுத்த வருஷம் வந்து கொடுத்துட்டு போறேன். ஏன் கோபமா இருக்கிறேன்? என்னுடைய சுவாமியை காண்பது வழக்கம் அல்லவா? நேரம் ஆயிடுச்சு, என்னுடைய சுவாமியை சென்று சந்திக்க வேண்டும். ஒரு மனைவி வந்திருக்கிறாங்க, வீட்டுக்காரர் எங்க தான் போறாரு, என்ன சமாச்சாரம் ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத பூஜை செய்வது தானே வணக்கம். அங்க சௌரி மளிகை போற மாலை பூஜை செய்ய போறேன். எதுக்கு போறாமா அழகா தானே பாருமா, அவரு ஒரு 2 சைட் அடிக்கிறாரு. இந்த குழந்தை தலை பாருங்க காட்டு ஏறி மாரி மிஸ் விட்டுங்குது. தலை சுப்பு அடிக்கூடாது. வீட்டுல என்னதான் வேலை உனக்கு? ஏன் மொட்டை நான் அடிக்க தானே? அது உன் கண்ணு தெரியல இல்லையா? குழந்தை மொட்டை அடிச்சுக்கிறாங்க. குழந்தைய பார்த்து போராட்டமா போச்சு. அவங்க கூட ஒரு துணியை ஒழுங்கா போடுறது கிடையாது. என்ன இது அரபர் ஆளை மூஞ்ச வச்சு பாரு. வெளியே வந்துக்கிறேன். எவ்வளவு அழகா வந்துக்கிறாரு பாரு. பாரு போய் நல்லா மூஞ்ச பேசுவாசம் பண்ணிக்கணும். அந்த கூந்தல ஆத்தாத நீ இருக்கிறதும் கொட்டிட போது வீட்டுக்காரு வரும் கோபத்துல இருக்கிற நீ சேத்துல உட்காரு. சேத்துல உட்காரு. யாரு வராம பாக்குறேன் நான்.